இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சுண்டைக்காவை சின்ன உரலில் போட்டு கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. குழம்பு தாளிச்சிடலாம். கடாயை வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் வடகம் போட்டுக்கலாம், குழம்பு நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கலாம். இதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. சுண்டைக்காய் போட்டுடலாம். தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். புளி கரைச்சல ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா சுண்டி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இதே கொஞ்சமாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நெய், வெல்லம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு அரை வரை கழிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கூட வத்தல், அப்பளம் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். மூடி வச்சிடலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வந்துடுச்சு. வத்தல் சாப்பிடுதான்.